ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் வந்து அசைன்மெண்ட்டுக்கு ஆன்சர் கீ வந்து அப்லோட் பண்ண சொன்னீங்க. முடிஞ்ச அளவுக்கு எழுதி சப்மிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க. நானும் அப்லோட் பண்ணுங்கள், ஏன்னா நானும் வந்து அசைன்மெண்ட் வந்து வெயிட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டு இருக்கேன். தமிழ் இங்கிலீஷ் அசைன்மெண்ட் வந்து நான் சப்மிட் பண்ணிட்டேன். நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்களா என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் வந்து புக்குக்கான அப்டேட்டும் அதேமாதிரி வந்து அசைன்மெண்ட்டுக்கான லாஸ்ட் டேட்டை பற்றி தான் நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன். அதேமாதிரி போன வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். போன வீடியோவில் இவங்க 3 பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி வந்து நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வந்து அது வந்து உங்கள் சாய்ஸ். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுறதுனால ஆன் பண்ணிக்கங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாப்பா இன்றைக்கி எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து நிறையா வந்து அப்டேட்டு தான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். யூனிவர்சிட்டிலையும் நிறைய போய்ட்டு கேட்டு எல்லாத்தையும் நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோவில் கூட அசைன்மெண்ட்டுக்கான லாஸ்ட் டேட்டு நான் அங்கே கேட்டு தான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுறது வந்து உங்கள் சாய்ஸ். நீங்கள் ஆன் பண்ணுறதுனால ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து புக்ஸ் அப்டேட்டை பற்றி பார்த்துடலாம். இதில் வந்து 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பிஏ தமிழ் வந்து நான் செமஸ்டர் பேட்டர், உங்களுக்கு வந்து இன்னும் அசைன்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணலை. ஓகே, உங்களுக்கு வந்து இப்போ டவுட் வந்து கிளியர் ஆகிக்கும். உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு. நான் செமஸ்டர் பேட்டனுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது புக்ஸ் வந்து அவங்க வந்து சென்ட் பண்ணுறதுக்கு. நான் இந்த வீடியோவில் வந்து ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். இதே நீங்கள் செமஸ்டர் பேட்டர்னாக இருக்கீங்க, இப்போ வந்து அசைன்மெண்ட்டு சப்மிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஆல்ரெடி வந்து அசைன்மெண்ட் எல்லாருமே சப்மிட் பண்ணியிருப்பீங்க. 2 ஆச்சு. நான் வந்து தமிழ் இங்கிலீஷ் சப்மிட் பண்ணிட்டேன். நீங்கள் எத்தனை சப்மிட் பண்ணீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எதுக்கு நான் இப்போ சப்மிட் பண்ண சொல்கிறேன்னா, அப்போ தான் உங்களுக்கான மார்க்கை வந்து சீக்கிரமாக பார்க்க முடியும். நான் ஒன்ஸ் என்னோட அசைன்மெண்ட் எல்லாத்தையும் வந்து சப்மிட் பண்ணிட்டு நான் அந்த ஆப்ஷனை வந்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன், எப்படி செக் பண்ணுன்னு. இப்போ புக்ஸுக்கான பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து நான் செமஸ்டர் பேட்டர்னில் படிக்கீங்க. உங்களுக்கு வந்து இப்போ வந்து அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் மந்த் வந்து டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. இன்னமும் நிறைய பேர் வந்து புக்ஸ் இன்னும் சென்ட் பண்ணலன்னு நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கீங்க. இந்த கேப்லேயே வந்து நிறைய பேர் வந்து புக்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் வந்து ஃபுல் புக்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. டேரெக்டாக செகண்ட் செமஸ்டர் புக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைனா செமஸ்டரில் பாதி, செகண்ட் செமஸ்டரில் பாதி வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. எனக்குமே அப்படி தான் வந்துச்சு. நான் கூட வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். என்னோட புக்ஸை தான் வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தேன். எனக்கே வந்து 3 புக்கு தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் செமஸ்டர்லேருந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் அவங்க சென்டே பண்ணல. செகண்ட் செமஸ்டரில் 3 புக்கு மட்டும் தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் மந்த் வந்து உங்களுக்கான எக்ஸாம் டைம் டேபிள் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. இன்னமும் புக்ஸ் வந்து சென்ட் பண்ணலன்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கான புக்ஸை தான் வந்து நீங்கள் வெப்சைட்லேயே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ வந்து அசைன்மெண்ட்டுக்கு லாஸ்ட் டேட் நான் சொல்லும்போது உங்களுக்கே ஷாக்காக இருக்கும். ஆல்ரெடி வந்து எல்லாமே செக் பண்ணியிருப்பீங்க. வெப்சைட்லேயே வந்து அசைன்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து லாஸ்ட் டேட் வந்து மண்டே 10 o'clock க்ளோஸ் ஆகுது. சும்மா சொன்னேன், அசைன்மெண்ட்டுக்கான லாஸ்ட் டேட் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து 15 தான். இது வந்து டென்டேட்டிவ் தான், யூனிவர்சிட்டியில் சொன்னது தான். யூனிவர்சிட்டி சைட்லேருந்து அஃபிஷியலாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணாங்க. லாஸ்ட் டேட் வந்து தெரியும். பட் வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து கேட்டிருந்தேன். யூனிவர்சிட்டியில் நெக்ஸ்ட் மந்த் 15 வந்து லாஸ்ட் டேட் வந்து அவங்க வைக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்காங்கன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த்துக்கான எக்ஸாமுக்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. இந்த இயரில் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து புக்கு வந்து வாங்கியிருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் பேர் தான் வாங்காமல் இருப்பீங்க. நானும் யூனிவர்சிட்டியில் வந்து டிஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். அவங்களும் வந்து சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. கண்டிப்பாக உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து கொஞ்சம் பேராச்சும் புக்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. இந்த இயரில் வந்து புக்ஸ் சென்ட் பண்ணவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக வந்து புக்ஸ் வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. பட் ஆனால் அதுலேயும் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து இதோட அப்டேட்டாக நான் வந்து ஒன்று கிரியேட் பண்ணலான்னு இருக்கேன். முன்னாடி புக்ஸுக்காக ஒரு அப்டேட் வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதில் வந்து என்ன சொல்லியிருப்பேன்னா, உங்கள் பர்சனல் டீட்டெயிலாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து உங்கள் பர்சனல் டவுட்டுங்க கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து இப்போ கூட வந்து என்னால் வந்து எழுத முடியாது, எனக்கு கையில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது, அந்தமாரி வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்க. ஏன்னா அவங்களுக்கும் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குனால தான் ஹைட் பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம், நானும் அதை பார்க்க முடியும். உங்களால் வந்து எழுத முடியலன்னா உங்கள் பேரண்ட்ஸ் விட்டு நீங்கள் எழுத சொல்லலாம். அது வந்து உங்களோட ப்ராப்ளம் இல்லை, நினச்சி எதுவும் ஃபீல் பண்ண வேணாம். நான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன். அந்த டிஸ்ட்ரிக்டே அவங்க வந்து சென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வந்து ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. பாதி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் புக்ஸ் வந்து சென்ட் பண்ணாமல் இருப்பாங்க. நீங்கள் வந்து மொபைலில் வந்து டவுன்லோட் பண்ணி மொபைல் மூலியமாக நீங்கள் படிக்க மிக ஆகும். மோஸ்ட்லி வந்து நான் செமஸ்டர் பேட்டர்னில் படிக்கவங்க வந்து பிஏ தமிழ் தான் நான் செமஸ்டர் பேட்டர்னில் தான் அவங்க வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே வந்து புக்ஸ் வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. கண்டிப்பாக வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு பிஏ தமிழ், எம்ஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ் இவங்களுக்குலாம் வந்து புக்ஸ் வந்து கன்ஃபார்மாக சென்ட் பண்ணிடுவாங்க. ஆர்ட்ஸ் குரூப்புக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போதைக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் புக்ஸை பற்றி. நெக்ஸ்ட்டு வந்து அசைன்மெண்ட்டுக்கான லாஸ்ட் டேட் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணால் கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கும். இப்போதைக்கு வந்து யூனிவர்சிட்டியில் நான் எங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டதுக்கு நெக்ஸ்ட் மந்த் வந்து 15 இல்லை 20 வந்து அவங்க வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கதா சொன்னாங்க. நெக்ஸ்ட் மந்த் வந்து ஃபீஸ் போர்ட்டல் தான் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்னோட தமிழ் அசைன்மெண்ட்டும் இங்கிலீஷ் அசைன்மெண்ட்டும் நான் உங்கள்கிட்ட வந்து ரிவ்யூ பண்ணி காட்டுறேன். நான் எப்படி எழுதியிருக்கேன்னு என்னோட அசைன்மெண்ட் PDF லிங்க்கையும் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். நீங்கள் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகே, வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு ஆன்சர் கீ வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதேமாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.